ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஃபோட்டோவை எப்படி ஈஸியாக செலக்ட் பண்ணுறது, அதை கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக செலக்ட் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டு வரோம். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் ஒரு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன், ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த ஃபைலை எப்படி நம்ம ஃபோட்டோ ஈஸியாக செலக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபோட்டோவை ஷிஃப்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணிக்கிட்டேன் தனியாக. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு பிடிச்சிக்கிட்டு மவுஸை ஃபோட்டோ மேலே தான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுறேன். எல்லா ஃபோட்டோ மேலேயும் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபோட்டோ குரூப் ஆகிடுச்சு, ஈஸியாக குரூப் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு மறுபடியும் ஏதாவது ஃபோட்டோ நகர்த்தணுன்னா ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறது, இந்த இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த 4-5 ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சின்ன ஃபோட்டோ மேலே இருக்குது. இந்த 4 ஃபோட்டோ ப்ளஸ் 1 ஃபோட்டோ 5 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ ஷிஃப்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சி அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் போதும், செலக்ட் ஆகிடும். இப்போ மேலே டாப்பில் போய்ட்டு அலைன்மெண்ட்டு ஃபஸ்ட்டில் உள்ளதை கொடுத்தோம்னா இந்த ஹெட்டு மட்டும், இந்த ஹெட்டு சின்ன ஃபோட்டோ மேலே இருந்துச்சு. இப்போ வருஷத்தில் ஈக்குவலாக ஆகிட்டு பாருங்க, ஒரே ஈக்குவலாக. அது அலைன்மெண்ட் ஈஸியாக பண்ணிக்கலாம். இது மாதிரி அடுத்தது இந்த 3 ஃபோட்டோவை தனியாக நகர்த்தணும், இந்த நல்ல ஃபோட்டோ தனியாக நகர்த்தணும்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஷிஃப்ட்டை பிடிச்சி. அடுத்தது மவுஸை வச்சு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சி மவுஸை வச்சு கிளிக் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு மவுஸ் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுறேன். அந்த 3 ஃபோட்டோ அலைன்மெண்ட் ஆகிட்டு, அது மேலே சைடில் உள்ள ஃபோட்டோவை அந்த ஃபோட்டோ ஷிஃப்ட்டை பிடிச்சி தனியாக எடுத்துக்கிட்டு அப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சி மவுஸ் மேலே ஃபோட்டோ மேலே மவுஸை கிளிக் பண்ணுறேன். அது ஒரு குரூப் ஆகிட்டு. இதேமாதிரி தாங்க ஈஸியாக நம்ம எப்படி ஃபோட்டோவை குரூப் பண்ணுறது, அன்குரூப் பண்ணுறது. இது ஷார்ட்கட்டான மெத்தடு. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஈஸியானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.